வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேததர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் ஐயன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 16/7/1166 நாள் 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளர்பிறை வைஷ்ணவ மத்வ உத்தான ஏகாதசி விரதம். அதாவது வைஷ்ணவர்கள், அதாவது ஸ்ரீசூர்ணம் துருமன் நெத்தியில் தங்களது நெற்றியில் நாமம் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கும், மத்வாச்சாரியார் அவருடைய வம்சத்தில் வந்தவர்களுக்கும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம். தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து சாட்சாத் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் 16/7/1126 நாள். ஆங்கில மாதம் தேதி 2/11/2025 நவம்பர் மாதம். இன்றைய காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:08 அயனம் தட்சிணாயனே. ருது சரத் ருத்தௌ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிறையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது துவாதசியாம் துவாதசி திதி 49 நாழிகை 2 வினாடி, பின்னிரவு 1:45 வரை. அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதசி திதி. இன்றைய சாத்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை துவாதசியாம் துவாதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை துவாதசி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தோஷம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும். தாங்கள் அனைவருக்கும் சந்தேகம் ஏற்படும். அது என்ன சந்தேகம் என்றால், இது ஐப்பசி மாதமாச்சே,
இவர் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இறந்தவர்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்ய சொல்கிறாரே என்ற தாங்கள் அனைவருக்கும் இந்த சந்தேகமானது நியாயமான சந்தேகம். அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த சிரார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும்தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறுதமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது. ஆகவே அந்த தமிழ் மாதத்தை கடைபிடித்துக் கொண்டுதான் இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்தவர் அனைவருமே கடைபிடிக்க வேண்டும். அதன் பிரகாரம்தான் தங்களது பித்துக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது பானுவாசரை, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 19 நாழிகை 55 வினாடி, பிற்பகல் 2 மணி 6 நிமிடம் வரை. அதன் பிறகு உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம், நாள் முழுவதும் உத்தரட்டாதி நட்சத்திரமானது இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதுமே ஐப்பசி மாதத்தில் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களும் தங்கள் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் 2 மணி 6 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளவிரை வைஷ்ணவ மத்வ உத்தான ஏகாதசி விரதம். ஸ்வரோஷிஷ மன்வாதி சாதுர்மாசிய விரதோத்யாபனம், அதாவது சாதுர்மாசிய விரதம் இன்றுடன் பூர்த்தியாகிறது. சுலுக்க துவாதசி, கேராத்தி நாத பூஜை. சென்னை குண்டித்தோப்பு சொர்ணாவூர் யாக்ஞவல்கிய ஜெயந்தி. இன்றைய ராகுகாலமானது மாலை 4 மணி 38 நிமிடம் முதல் 6 மணி 8 நிமிடம் வரை. யமகண்டமானது நண்பகல் 12 மணி 8 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 38 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3 மணி 8 நிமிடம் முதல் மாலை 4 மணி 38 நிமிடம் வரை. இன்றைய நல்ல நேரமானது காலை 7 மணி 8 நிமிடம் முதல் 10 மணி 8 நிமிடம் வரை. சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள். காலை 11 மணி 8 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 8 நிமிடம் வரை குரு கோரை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் ஆசலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 8 மணி 17 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 6 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 2 மணி 6 நிமிடம் முதல் இரவு 7 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7 மணி 50 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 34 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மகா நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1 மணி 34 நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை 7 மணி 19 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.